நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், பிக் சைஸ், அதாவது 48 சைஸு நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஒரு சுடிதார், அதாவது நார்மலாக நீங்கள் வந்து அதாவது 2 மீட்டர் 2.5 மீட்டர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட், அதாவது விற்கும். அதாவது ரெடிமேடில் மெட்டீரியல் விற்கும். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஒரு சிலது வந்து மட்டும்தான் செட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு மெயினாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து மெட்டீரியல் போய் நீங்கள் வந்து வாங்கிட்டு வரீங்க கடையில். வாங்கிட்டு வந்துட்டு நான் 48 சைஸ் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த துணி பத்தாமல் போயிடும். ஒரு சில பிராண்டு மட்டும்தான் கரெக்டாக செட் ஆகும். அது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், வேணுங்கிறவங்க கேளுங்க. அந்த பிராண்ட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். மற்றபடி எதுவுமே வந்து பெரிய சைஸ் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் வந்து மெட்டீரியல், அதாவது மெட்டீரியல் இருக்கும், அது நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி தான் இந்த சைஸ்க்கு வந்து தைக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. எல்லா இதுலேயும் வந்து பெரிய பெரிய இது வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஒரு சிலது மட்டும்தான் பெரிய சைஸ் வரும், 48க்கு செட் ஆகும். மற்றபடி வந்து கை பத்தாமல் போயிடும், இல்லைன்னா பாடி கரெக்டாக இருக்கும், கையே வராது, அந்த மாதிரி தான் வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து கிழிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் தேவையான அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா அது வந்து வீடியோவில் காமிச்சா உங்களுக்கு டைம் ஆகிடும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு புரியாதுங்கனால அது நான் வந்து மெட்டீரியல் வந்து அவங்க லென்த்தாக வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2.25 மீட்டர் எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. 2.25 3 இருக்கும், சரிங்களா? 3 மீட்டர் இருக்குது கரெக்டாக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் வந்து இது வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹைட் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 42 இன்ச்சு வந்து ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து டேபிளில் போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், 42 கேட்டிருக்கிறாங்க. நான் 43 வச்சுருக்கிறேன். டோட்டலாக வந்து அது இருக்கிற அளவு 43 இருக்குது. தைச்சோம்னா கரெக்டாக ஹைட் வந்துடும். ஹைட்டு பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஓப்பன் சைடு இப்படி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஃபோல்டு பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து எப்படி வந்து கட்டிங் பண்ண போகிறோங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சுக்கு வைக்கிறேன், 14 வைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வரவங்களே நிறையா பேர் அவங்களே மெஷர்மெண்ட் எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. எனக்கு வேலை மிச்சம். ரெண்டாவது வந்து அவங்களும் வந்து சேஃபாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இது எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து நம்ம போக வேண்டியதில்லை கடைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்து தைச்சோம்னா போதும். அந்தளவுக்கு பழகிருக்கிறாங்க, அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசைகள். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஷோல்டர் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எழுதி கொடுத்தது பிரகாரம் நான் என்னென்ன பண்ணுறங்கிறது பாருங்கள். அதான் ஃபுல் ஷோல்டர் வந்து அவங்க 18 இருக்குது, சரிங்களா? இப்போ அவங்களுடைய ஷோல்டர் வந்து நான் 14 இன்ச்சு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த வந்து லைட்டாக வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு தான் நான் வைக்க போகிறேன். 14னா 7 வரணும். 1/2 இன்ச்சு ஷோல்டரில், அதாவது இங்கே தைக்கிறதுக்கு போயிடும். அப்போ 14 வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கோடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. ஆம்கோல் வந்து 22 இன்ச்சு இருக்குது, சரிங்களா? அதாவது சுற்றளவில் 22 கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக நான் இங்கே வைக்கிறேன். 7.5 ஒரு மார்க் பண்ணுறேன். இது இப்படியே இருக்கட்டும் அப்ராக்சிமேட்டாக. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்து இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் பண்ணுறேன். இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது 7 மாதிரி நான் வந்து கோடு போட்டேன். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நல்லா அச்சா போடுறேன், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்கேலில் இப்படி நான் வந்து ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க. இந்த மணருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து 1 இன்ச்சு வந்து வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 1 இன்ச்சு வர மாதிரி இப்படியே அழகாக இப்படி மார்க் பண்ணிங்க. இது எந்தளவுக்கு நல்லா குடையிறீங்களோ, அதாவது 1 இன்ச்சுக்கு மேலே தான் குடையணும். 1 இன்ச்சுக்கு மேலே போயிடாதீங்க, 1 இன்ச்சுக்குள்ளேயும் வந்துடாதீங்க. அதாவது 1.5 1.25 இப்படிலாம் போகாதீங்க. 1.25 போனோட ஓகே தான். 1.5லாம் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வரும். அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அவ்வளோதான், அதுக்கு மேலே போக வேண்டாம். அப்போ தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பாக வரும். இந்த இடத்துல துணி லூஸ் வராது, மெயினாக தெரிஞ்சுங்க. இப்போ வந்து இது இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து அவங்களுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 48ன்னு கேட்டிங்கன்னா 24 இன்ச்சு. அதில் பாதி போட்டோம்னா 24. ஒரு நிமிஷம் இருங்க, 48 தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. 48 அதை பாதியை போட்டால் 24 வரும், சரிங்களா? 24ல் பாதி 12 வரும், சரிங்களா? இப்போ வந்து 12 இன்ச்சு வந்து அவங்களுக்கு வைக்க வேண்டியது, அதாவது அப்பர் ஜஸ்ட்டு 12 இன்ச்சு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இதுலேருந்து நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 13 வைக்க போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 வச்சு நான் இதுதான் ஃபினிஷிங். அவங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இதுதான். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்பர் ஜஸ்ட் பிரகாரம் அதாவது 1 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 12 48 இருந்துச்சுங்களா?
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும், சுற்றளவில் எவ்வளோ பெருசு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதாவது டோட்டலாக 4 இன்ச்சு வந்து அதிகமாக வரும். இவங்க வந்து ரொம்ப ஃபிட்டாக வேண்டாம், ரொம்ப இதாக, அதாவது நார்மலாக பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஒன்று வந்து தைச்சி கொடுத்துட்டேன், கரெக்டாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி மறுபடியும் உனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒரு 5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் நான் கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னா நிறைய பல்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே கட் பண்ணி பழகணுங்கிறதுக்காக தான் இந்த ஒன்று வந்து போடுறேன். எல்லாமே போட்டுருந்தா உங்களுக்கு கசாமசான்னு ஆகிடுங்கனால ஒன்று மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒன்று தைச்சி கொடுத்துட்டதுனால 5 கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு சுற்றளவில், நல்லா புரிஞ்சுங்க, 4 இன்ச்சு வந்து சுற்றளவில் அதிகமாக வைக்கணும். அப்பர் ஜஸ்ட் எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து 4 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். இல்லைனா கொஞ்சம் லூஸாக போடுவாங்க, நான் டைட்டாக போடுவாங்க, 1 இன்ச்சு விடுவீங்க. நெக்குக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். இந்த நெக்கு என்ன வைக்கிறங்கிறது அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? ஃபிட்டாக வேணால் இந்த மாதிரி நெக்கு நான் 6 6.5 தான் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அந்த 4 இன்ச்சுங்கிறது. இல்லை நான் நெக் வந்து கீழே இறக்குவேங்க, 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு வரைக்கும் நான் பேக்கில் போடுவேன், ஃப்ரண்ட்டில் வந்து நான் 7 இன்ச்சு வரைக்கும் நான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ, அதாவது அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்குதோ, அதாவது இப்படி பாருங்கள், இந்த 12 இன்ச்சு வச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங்க்கே இது நீங்கள் வச்சிங்கன்னா போதும். புரியுதுங்களா? 12 12 48, அந்த 48 என்னவோ அது மட்டும் ஃபினிஷிங்கில் வைங்க. அது போக 1.5 இன்ச்சுங்கிறது தனிப்பட்ட முறை. அந்த தனியாக நம்ம 1.5 இன்ச்சு துணி விட்டு வந்துடுறீங்களா, அதை மறந்துடுங்க. சரிங்களா? நமக்கு தேவையான ஃபினிஷிங் வந்து நீங்கள் என்னவோ அந்த 48 வச்சுக்கோங்க. நெக்கு கீழே இறக்குனீங்கன்னா மட்டும் 8 9 10 இப்படி வச்சிங்கன்னா, இல்லை நான் 6.5 தான் வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன்னா, இப்போ நான் மெஷர்மெண்ட் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, 4 இன்ச்சு சுற்றளவில், நல்லா புரிஞ்சுங்க, சுற்றளவில் 4 இன்ச்சு ப்ளஸ் வச்சிங்கன்னா போதும். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், 13 வச்சாச்சுங்களா? அவங்க கேட்ட பிரகாரம் இங்கே 1.5 இன்ச்சு துணி வந்து விடுறதுக்காக இங்கே ஒரு மார்க்கு. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா புரியல, உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தணுமோ படுத்திகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வீடியோக்களும் நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் இது கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்சளவுக்கு வீடியோவாக நான் போட்டுருவேன், டைமிங் ஆனாலும் போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிட் ஓப்பன் வரும் தெரியுங்களா சைடில், அந்த கட்டோட வந்து அவங்க எவ்வளோ கேட்டிருக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் இருங்க. கட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? 23 கேட்டிருக்கிறாங்க. இப்படி பாருங்கள், இந்த இடத்துல வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட ஓப்பனை வந்து அவங்க எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 26, அதாவது 26 அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26 வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 13 13 26 கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து பாருங்கள், இந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா, 26 கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து இது பிரகாரம் தான் நம்ம 23 கேட்டிருக்கிறாங்க. இடுப்பு இந்த இடம் பார்த்தீங்களா, ஹிப்பு வந்து பார்த்தீங்களா, 23 சுற்றளவில் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேம் அதே தான் நான் வச்சு கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23னா பாதியாக போட்டோம்னா 11 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்படி பாருங்க, கரெக்டாக இதில் பாதியாக வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வரும். 11 இன்ச்சு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. பின்னாடி பேக்கில் வந்து டாட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் வந்து 12 வைக்கிறேன். 12 வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 13 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 14 வச்சு தெரியுங்களா. இப்போ வந்து ஸ்ட்ரைட் கட்டாக, இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து ப்ராடாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் கட் போடுவாங்க, சிலர் வந்து கொஞ்சம் அம்பர்லா மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ராடு போடுவாங்க. அது துணி வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இவங்க வந்து அப்படி கேட்கல, ஸ்ட்ரைட்டாக எனக்கு தான் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த 14 வருதுன்னா கீழே நான் அந்த 14 தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 14 வச்சுட்டேன். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து கீழே கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து கீழே லாஸ்ட்டில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், அகலம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்து ஸ்கேல் வேணும், அப்புறம் இந்த பெண்டு ஸ்கேல் வேணும், இந்த ஸ்கேலும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்ததுனா தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக பக்காவாக கட்டிங் பண்ண முடியும். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக. இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக வரும். இது பாருங்க, கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுங்க, கரெக்டாக அங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா துணி 1.5 விட்டு வந்துங்களா, இங்கேருந்து இப்படி ஸ்கேல் அப்படியே திருப்பிக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 இன்ச்சு வந்து பாருங்கள் இப்படி தான் வரும். 1.5 இன்ச்சு நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். ஃபினிஷிங் வந்து இதுதான். ஓகேங்களா? அங்கே பாருங்க இதுதான் ஃபினிஷிங். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இங்கே வந்து இங்கே பாருங்க, இங்கேருந்து ஷோல்டர் வந்து இங்கே பாருங்க, இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இதுலேருந்து ஒரு 3.25 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து 6.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்படி பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வரும் இந்த இடம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்த வருது பார்த்தீங்களா ஓப்பன் கிட்ட, இது 3.5 வருது. இதுவும் இந்த ஷோல்டரில் போயிடுச்சுன்னா 3.5 வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கழுத்து தனியாக வெட்டுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இது வந்து இப்படியே இந்த மார்க் பண்ணி வந்துறீங்களா, அந்த இடத்துல அப்படியே வெட்டிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆம் கோல்ட்டு வந்து இப்படியே அவ்வளோதான், இப்படியே வெட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே நம்ம வந்து இந்த மார்க் பண்ணி வந்துறீங்களா, அந்த மார்க்லேயே வெட்டிங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல அர்க்காத் ஒன்று போட்டுங்க கரெக்டாக, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். போட்டிங்களா? இங்கேயும் வந்து அர்க்காத் போட்டுங்க. தைக்கும் போது நீங்கள் வந்து இந்த கனெக்ட் பண்ணி 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிக்கலாம். துணியெல்லாம் அதிகமாக விட்டிங்கன்னா, உள்ள துணி அதிகமாக விட்டிங்கன்னா அந்த ஷேப் வராது, ஃபிட்டிங்கிறது வராது, இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா, மெயின் டேபிளில் வந்து போட்டு வெட்டிங்கன்னா கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாதுல, இந்த சைஸ் கொஞ்சம் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டேபிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சும்மா சாய்க்கிற மாதிரி, நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்கள், பேக்கில் வந்து நான் 6.5 வைக்கிறேன். கிராஸ்லேயே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டில் வச்சிங்கன்னா 6 இன்ச்சு வரும். இவங்க நான் இப்படியே தான் நான் மார்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஸ்கேல் எடுக்க மாட்டேன். ஸ்கேல் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணதை பண்ணிங்க. இங்கே பாருங்கள், அழகாக அப்படியே வந்து கட் பண்ணிங்க. இப்போ பேக் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 7 இன்ச்சு வேணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து நீங்கள் என்ன மாடல் வேணால் வைங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது 5-6 கொடுத்துருக்கனால நான் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரவுண்ட் நெக்கு நான் வச்சு கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாருங்கள் டைமண்ட் நெக்கு வைக்கிறேன். நீங்கள் என்ன நெக் வேணாலும் வச்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அவங்க துணி இது வந்து தாராளமாக வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நான் கிழிச்சு பேலன்ஸ் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து பண்ணை வந்து சரி பெரிய பெரிய பண்ணாவாக இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, இப்படி போட்டுக்குங்க. கை வெட்டுறது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அந்த மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக எப்படி வெட்டணுங்கிறது நான் சொல்கிறேன். இது பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த ஸ்கேலில் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபேண்ட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேண்ட்டு துணியில் வந்து நீங்கள் வந்து கீழே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பட்டி மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு போதும். இது வந்து அதே மெத்தட் தான் நான் பண்ண போகிறேன். இல்லை மடிச்சு தைக்க போகிறேன், நீங்கள் இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு ஸ்கேல் அளவுக்கு கூட 1 இன்ச்சு வந்து வச்சு மார்க் பண்ணிங்க. புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து கை நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. கை நீளம் வந்து 17 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வந்து கையில் போய்டும், 17 நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 17 ஆச்சுங்களா, அப்படியே ஆப்போசிட் வாங்க, இப்படி 17 வச்சுங்க. இப்போ வந்து என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கேருந்து நம்ம வெட்டி கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, 3 இன்ச்சுலேருந்து 3.5 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் கூட வரும். அது வந்து எப்படின்னா சைஸ்க்கு தகுந்த மாதிரியும் வரும், ஆளுக்கு தகுந்த மாதிரியும் வரும்,
பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரியும் வரும். அதை ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே இப்படி தான் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய பாடி அமைப்பு வந்து ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும். அது வந்து 3ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம். இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரோட பாடி மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். அதாவது சைஸ் இதுவாக இருக்கும். கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒல்லியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடியாக இருப்பாங்க, ஒரு சிலர் பாடியாக இருக்க மாட்டாங்க, கை வந்து குண்டாக இருக்கும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், கைக்கிட்ட பார்த்திங்கன்னா பெருசாக வரும். அது நான் என்னோடய அனுபவத்தில் அந்த மாதிரி நிறையா ஏகப்பட்டது பார்த்ததுனால உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நான் எவ்வளோ வச்சேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 17.5 ஆப்போசிட்டாக 17.5ங்களா. இவங்களுக்கு நான் வச்சது 3.5. இங்கே பாருங்கள், இந்த 3 இன்ச்சு நான் வச்சேன். 3 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 22 இருந்தது சரிங்களா. இப்போ வந்து 22னா 11 இன்ச்சு பாதியாக வரணும். இப்போ 11 வரணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்குறோம். அப்போ வந்து 12 இன்ச்சு வந்து நமக்கு தேவை சரிங்களா. பாருங்கள் இங்கே வந்து இப்படி அழகாக பாருங்கள், டேப் இப்படி வச்சுங்க. இந்த இடத்துல 12.5 இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வைங்க. இப்படி பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் ஸ்கேல் எப்படி வைக்கிறேங்கிறது தெளிவாக பார்த்துங்க. இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் இங்கே வருது. இது வரைக்கும் பத்தலை. இந்த ஸ்கேலோட லென்த் இவ்வளோ தான். பெரிய சைஸாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே வந்து வராது. நம்ம வந்து இது வந்து இப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி மார்க் பண்ணி கரெக்டாக இதை வந்து இப்படி கொண்டு போயிடுங்க. இப்போ என்கிட்ட இந்த ஸ்கேலே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் இப்படியே போயிடுவேன், கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஸ்கேல் வச்சு சொல்லித்தரேன். முடிஞ்சுங்களா. இப்போ வந்து கை ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கு தேவை சுற்றளவில் 5.5 இன்ச்சு. 5.5னா 11 இன்ச்சு அவங்களுக்கு வந்து சுற்றளவில் கேட்டிருக்கிறாங்க. இந்த 5.5 தான் இங்கே வைக்கிறேன். அதாவது 1.5 இன்ச்சு வந்து பிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இங்கே வைக்கணும் சரிங்களா. 7 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடம்லாம் ஃபிட்டாக நீங்கள் போடுவீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் கட்டிங் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இந்த முனையில் வந்து கையெல்லாம் மடக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் லூஸாக தான் வச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. புரியுதுங்களா. ஒரு சிலர் கை ஒல்லியாக இருந்தது அப்படின்னா ஆம்கோல்கிட்ட வந்து கரெக்டாக இது இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக பெண்டு பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லை எனக்கு ஆம்கோல்கிட்ட லூஸ் வருது அப்படின்னா இந்த ஆம்கோல் வந்து குறைச்சிங்க. உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அதனால் நான் இப்படி சொல்ல வரேன். அதேமாதிரி நீங்கள் ஃபிட்டிங்காக போடுறீங்களா எப்படி போடுறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதை கெஸ் பண்ணிங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் இது வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்கேலை வச்சு நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது பாருங்க கரெக்டாக எப்போவுமே இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் தான் அப்படி பெண்ட் ஆகணும். 1 இன்ச்சிலேயே பெண்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம்லாம் துணி வந்து தூக்கிட்டு வந்துடும். பெரிய சைஸுக்கு வந்து மெயினாக பார்த்துங்க. பாருங்கள் நான் கொஞ்சம் லைட்டாக தள்ளி தான் வெட்டுறேன். அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து மெயினாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அர்க்காத்து இங்கே போட்டுக்குங்க. இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துங்க. கீழே 2 துணி விட்டுருங்க. இதை வந்து அழகாக இப்படி பாருங்க 1.5 இன்ச்சுக்கு மேலே கவர் தட்டு இப்படி எடுங்க. கவர் தட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து துணி வந்து லூஸ் வராது, ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். இப்படி பாருங்க அவ்வளோதான். கரெக்டாக இது வந்து ஒரு 1.5 இன்ச்சிலேயே நிறுத்திடுங்க, மேலே வரைக்கும் போகாதீங்க. புரிஞ்சுங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அர்க்காத்து ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது வெட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து நம்ம வெட்ட போகிறோம். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 42 கேட்டிருக்கிறாங்க. இப்படி பாருங்கள், இதில் தான் பாட்டம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஹைட்டு 42 கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. இப்படி பாருங்கள், இது பெருசாகவே இருக்குது. இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க. இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்டு அதாவது அகலத்தில் எந்த பக்கம் இருக்குங்கிறது அது மெயினாக பார்த்துங்க. அகலமாக இருக்கிற பக்கத்தை வந்து என்ன பண்ணுங்கள் மேலே அதாவது இப்படி போட்டுருங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், இருங்க சொல்கிறேன். எந்த ஒரு சுடிதார் எந்த சைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கட் பண்ணுறதா இந்த ஃபார்முலாவை கரெக்டாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள்
உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அளங்க 40 இருக்குது, இதில் 40 இருக்குது சரிங்களா. இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 24.5 புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் ரெண்டாக போட்டிங்கன்னா 20 தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது இந்த இந்த வாக்கில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 20 தான் வந்திருக்கும். அதாவது பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு. அதனால் எந்த பக்கம் அகலமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து நீங்கள் இப்படி தான் போடணும். அது மெயினாக தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 42 கேட்டிருக்காங்க. இந்த 8 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 8 இன்ச்சில் இங்கே வைங்க. அதாவது 7.5 வைங்க, 1/2 இன்ச்சு இங்கே போயிடும். 7.5 இன்ச்சு இந்த கார்னரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. 42 அவங்களுக்கு வேணும் சரிங்களா. 42 இங்கே வேணும். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க கீழே இறக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 6 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 1 இன்ச்சு வந்து தையலில் போய்டும், கீழே வந்து 1 இன்ச்சு போகும், 1.5 இன்ச்சுலாம் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடம் தை வருது தெரியுங்களா, இந்த இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு நான் வைக்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்க 11 இன்ச்சு இங்கே வருது. பெரிய சைஸாக இருக்கனால கொஞ்சம் அதாவது தள்ளி தள்ளி தான் போய் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நான் இதை வந்து எப்படி வெட்டணும் மட்டும் பாருங்கள். கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிட்டேன், இங்கே இப்படி மார்க் பண்ணிட்டேன். நான் எல்லா சைஸுமே இப்படி தான் வெட்டுவேன். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. இங்கே பாருங்கள் வெட்டிட்டேங்களா. இல்லை உங்களுக்கு வந்து நான் வெட்ட வரலண்ணா, தெளிவாக இருக்கணும்ண்ணா அப்படின்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியும் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா போயிடும். பாருங்க இப்படியே வந்து மார்க் பண்ணி அங்கே கொண்டு போயிடணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடக்கூடாது, லைட்டாக அப்படி பெண்டு பண்ண மாதிரி வளைச்ச மாதிரி கொண்டு போகணும். அது மெயினாக பார்த்துக்குங்க. இப்படி பாருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெட்டிட்டாங்களா, இந்த இடத்துல இப்படி வெட்டிக்குங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கள்ளி ஒன்று போடணும். கள்ளிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க, நான் வெட்டியே காமிச்சிடறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தைக்கும் போது தான் நம்ம வெட்டணும், ஏன்னா அந்த பீஸ் வந்து காணாமல் போயிடும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும்னு சொல்கிறேன். அதை இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி வந்துடும். இது தைக்கும் போது இப்படி வந்துடும் பாருங்க, இப்படி வளைஞ்ச மாதிரி வந்துடும். இந்த இடத்துல பிடிக்காது, உட்கார இடத்துல பிடிக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எல்லா சைஸ்க்குமே தான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வருது பார்த்தீங்களா, பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து 28 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. 28 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. இந்த இருக்கிற துணியில் தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், துணி வந்து எந்த அளவுக்கு நம்ம மிச்சம் பண்ணி வெட்டுறோமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 9 இன்ச்சு வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து 9 வைங்க. ஒம்பதரை வச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. இது வந்து என்ன பண்ணுங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா பிட்டு பிட்டாக தான் வரும், சின்ன சின்னதாக தான் வரும், நமக்கு பத்தாது. அதனால் வந்து நம்ம 4 பார்ட்டாக போட்டு வெட்டிக்கலாம். இது ஒன்று ஆச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவும் போட்டு வெட்டலாம், நீங்கள் ஒத்தையாகவும் போட்டு வெட்டலாம், ஒரு சில கிராஸில் போட்டு வெட்டுற மாதிரியும் வெட்டலாம். பல வழிகள் இருக்குது வெட்டுறதுக்கு. துணி எப்படி இருக்குதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையானது 28 சரிங்களா. கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சு விட்டுருங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். 28 வேணும் சரிங்களா. 29 வச்சுக்குங்க. கரெக்டாக 29 வச்சுக்கோங்க. கரெக்டாக இது வந்து எல்லாம் இப்படி மார்க் பண்ணிங்க.
இப்போ இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணி அதாவது வெட்டிக்குங்க. அப்போ தான் வந்து அது வச்சு தைக்கும்போது கரெக்டாக வரும். அவ்வளோதான், இது வந்து பாக்ஸ் வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடாவுக்கு இதுலேயே நீங்கள் வெட்டிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் போட்டு நீங்கள் வெட்டிக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இப்போ வந்து பாருங்கள், இந்த துணியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, பாருங்கள் இவ்வளோ தான் துணி இருக்குது. இது வந்து கைக்கு வந்து பட்டி மாதிரி சின்னதாக கொடுக்கலாம். மிச்ச துணி வந்து நம்ம வந்து கிராஸில் போட்டு நெக்குக்கு வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம், இல்லை பார்டர் மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம வந்து இஷ்டம் தான், எப்படி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். துணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, துணி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து லேட்டானாலும் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.